ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்குது. ஆனாலும் அதனால நீங்க கவலைப்பட தேவை கிடையாது. 6ஆம் இடத்துல சூரியனும் 21ஆம் தேதி வந்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி வந்து சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வர்றாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாரி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. கிரக அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு நெறைய பூஸ்ட் பண்ற மாரி தான் இருக்குது. இந்த சனியுடைய தொந்தரவுகள் அவ்வப்போது வரும். சனிக்கு பிடிக்காது உப்பு தண்ணி தான். சந்திரன் வந்து பகை. சந்திரன் வந்து உப்பு தண்ணிய குறிக்கிறது. ஸோ இந்த சனி சந்திரன் வந்து நீங்க போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா, கடுமையான செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு. நீங்க ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சக்சஸ் கிடைக்காது. ஆனா அதுக்கு அடுத்து நீங்க செய்யக்கூடியது தொடர்ந்து இது பண்ணும்போது சனியே வந்து சரி இவன் தேற மாட்றான்ட்டுக்கு பிளஸ் பண்ணிட்டு அவரு பாட்டுக்கு போயிருவாரு. சனிய ஏமாத்தணும்னா நீங்க கட்டாயம் உழைச்சு தான் ஆகணும். ஆனா அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதனால கவலைப்படாதீங்க. மனநிலை குழப்பங்கள் தான் அதிகமாக வரும். அந்த குழப்பத்தோட சேர்ந்து இந்த மாசம் கூடுதலா கோவமும் வரும். இந்த கோவத்த வந்து என்ன செய்யுங்க, ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணணும். பொதுவாவே மீன ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். பொதுவா ஒரு விஷயத்துல வந்து நீங்க போய் சிக்கிக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்த செய்றதுக்கு முன்னாடி பல தடவ ஆலோசனை பண்ணுவீங்க. நீங்க இந்த ஆலோசனைலாம் பண்ணிட்டு பொதுவா குரு தானே அதுக்கு அதிபதி. உங்களுடைய ராசிக்கு குரு தான் அதிபதியா இருக்கனால, நல்ல நாலேட்ஜ் பெர்சன்.